தற்போதைய உடனுக்குடன் நேரலையை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருவாரூர் திருத்துறைப்பூண்டி அருகே 500 ஏக்கருக்கும் மேற்பட்ட பரப்பளவில் சம்பா நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளன. உடனுக்குடன் நேரலையில் இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருவாரூர் திருத்துறைப்பூண்டி அருகே 500 ஏக்கருக்கும் மேற்பட்ட பரப்பளவில் சம்பா நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி சேதம் அடைந்துள்ளன. வடிவாய்க்காலில் மண்டி கிடக்கும் தாமரைகளை அகற்றக் கோரி பலமுறை கோரிக்கை விடுத்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். விவரங்களோடு திருவாரூரில் இருந்து இணைகிறார் எமது செய்தியாளர் மணிகண்டன். வணக்கம் மணிகண்டன், இது குறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். காவிரி டெல்டா பாசன மாவட்டங்களை கடைமடை மாவட்டம், திருவாரூர் மாவட்டம். இம்மாவட்டத்தில் ஆண்டுதோறும் சம்பா சாகுபடியானது சுமார் 3 லட்சம் ஏக்கருக்கு மேல் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு நடைபெறுவது வழக்கம். அதன்படி இவ்வாண்டு நடப்பு சம்பா பயிர்கள் இதுவரை சுமார் 1.5 லட்சம் ஏக்கருக்கு மேற்பட்ட பரப்பளவில் நேரடி விதைப்பாகவும் நடவு முறையிலையும் விவசாயிகள் ஆர்வமாக ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக கூட்டுறவு வங்கிகளில் கடன் வழங்கப்படாதது, உரத்தட்டுப்பாடு, விதைநெல் தட்டுப்பாடு என்ற பல்வேறு நிலையில் விவசாயிகள் கடன் வாங்கி தற்போது சம்பா பயிர்களில் ஆர்வமுறை ஈடுபட்டு வருகின்றனர். இத்தகைய சூழலில் கடந்த கோடை பருவத்தில் ஆறுகள், வாய்க்கால்கள் முறையாக தூர்வாராமல் இம்மாவட்டத்துக்காக ஒதுக்கப்பட்ட சுமார் 20 கோடிக்கு மேல் அதிகாரிகள் மற்றும் ஆட்சியாளர்கள் ஊழல் செய்ததன் காரணமாக பல்வேறு பகுதிகளில் ஆறுகள், வாய்க்கால்கள், புதர்கள் மண்டி, வெங்காய தாமரை செடிகள் மண்டி கிடைக்கிறது. இந்த வகையில் இன்னும் ஒரு மாதத்திற்கு பிறகு வடகிழக்கு பருவமழை ஆரம்பிக்கப்பட வேண்டிய சூழ்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு சுமாராக பெய்த மழையிலேயே தற்பொழுது எங்கு பார்த்தாலும் வாய்க்கால்களில் தண்ணீர் வடிய முடியாமல் தேங்கி கிடக்கிறது. அந்த வகையில் தற்போது திருத்துறைப்பூண்டி அருகே உள்ள மேட்டுப்பாளையம் உள்ளியாற்றிலிருந்து பிரிந்து வரக்கூடிய வடிவாய்க்கால் வெங்காய தாமரை செடிகள் சுமார் 10 கிலோமீட்டர் தூரம் மண்டி கிடக்கிறது. இதனால் கொத்தமங்கலம், சிதம்பர கொத்தமங்கலம், ராஜகொத்தமங்கலம், மடப்புறம், ஆட்டூர் முதலிய பகுதிகள் வழியாக செல்லக்கூடிய சுமார் 500 ஏக்கர் பரப்பளவுக்குரிய இந்த வாய்க்கால்கள் வெங்காய தாமரை மண்டி கிடப்பதால் தண்ணீர் வடிய முடியாமல் தேங்கி கிடக்கிறது. இதனால் சுமார் 500 ஏக்கருக்கு மேற்பட்ட சம்பா இளம் நடவு பயிர்கள் தற்போது மூழ்கி அழுகி வருகின்றன. சுமார் 20 நாட்கள் தான் இந்த பயிர்கள் ஆகின்றன. அதற்குள்ளாகவே தண்ணீர் வடியாத நிலையில் பயிர்கள் அனைத்து வேர்கள் அழுகி விவசாயிகள் மத்தியில் வேதனையை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு முக்கிய காரணம் ஆறுகள், வாய்க்கால்கள் தூர்வாரி இருந்தால் இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்காது. இத்தகைய சூழலில் பலமுறை அதிகாரிகளும் விவசாயிகள் கோரிக்கை வைத்தும் அதிகாரிகள் கண்டுகொள்ளாத காரணத்தால் விவசாயிகளை கடந்த சில தினங்களுக்கு முன்பு தாமாகவே முன்வந்து சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு வெங்காய தாமரை செடிகளை அகற்றினர். இத்தகைய சூழலில் மேலும் சுமார் 10 கிலோமீட்டர் தூரை அகற்றினால் மட்டுமே தண்ணீர் வடிந்து பயிர்கள் பிழைக்கும் நிலை எழுந்துள்ளது. ஆனால் தற்போது அதிகாரிகள் எந்தவித நடவடிக்கை எடுக்காதால் விவசாயிகள் மனவேதனை அடைந்தனர். குறிப்பாக வடகிழக்கு பருவமழை தொடங்கிவிட்டால் மேலும் இத்தகைய பயிர்களை காபந்து பண்றதற்கு மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகக்கூடிய நிலையில் விவசாயிகள் உடனடியாக ஆறுகளில் மண்டி கிடக்கும் வெங்காய தாமரை செடிகள், புதர்களை அகற்றி வருங்காலங்களில் பயிர்களை காப்பாற்ற அரசு உரிய நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே நடப்பு சம்பா பயிரை காப்பாற்றக்கூடிய நிலையில் விவசாயிகள் மனவேதனை அடைந்துள்ளனர். திருவாரூரிலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மணிகண்டன்.